ஸோ ஹேஷிங்கில் வந்து நம்ம நெக்ஸ்ட் டெக்னிக் பார்க்குறது வந்து குவாட்ராட்டிக் ப்ரோபிங். ஸோ ஓப்பன் அட்ரஸிங்கில் ஏற்கனவே நம்ம லீனியர் ப்ரோபிங் பார்த்துட்டோம். இது செகண்ட் டெக்னிக் வந்து குவாட்ராட்டிக் ப்ரோபிங். ஸோ இன்சர்ட் 50, 700, 76, 85 and 92. இந்த டேபிள் சைஸ் 7ல் போட்டுரும். ஸோ ஃபஸ்ட் வந்து 50. ஸோ நார்மல் ஹேஷ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். ஹேஷ் ஆஃப் 50னா 50 mod table size 7, remainder 1 வரும். So 50 will be placed in position 1. Then 700, hash of 700 mod 7, remainder is 0. So 700 will be placed in position 0. Next hash of 76 mod 7, remainder 6. So 76 will be placed in position 6. Next hash of 85. So 85 mod 7, remainder will be 1. ஸோ 85 வந்து என்ன பண்ணணும்னா 1 ஃபஸ்ட் பொசிஷனில் ப்ளேஸ் பண்ணணும். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா குவாட்ராட்டிக் ப்ரோபிங் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ குவாட்ராட்டிக் ப்ரோபிங் எப்படின்னா, ஸோ இந்த ஃபஸ்ட்டு பொசிஷனில் ப்ளேஸ் பண்ண போகிறோம். அந்த ஃபஸ்ட் பொசிஷனில் நம்மளுக்கு ப்ளேஸ் பண்ணால் ஏற்கனவே அதில் ஒரு எலிமெண்ட் இருக்கனால கொல்யூஷன் நடக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த 1 இருக்குல்ல, இந்த 1 + 1 ஸ்கொயர் இந்த பொசிஷனில் ப்ளேஸ் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஸோ 1 + 1 ஸ்கொயர் பொசிஷன்னா என்ன வரும்னா செகண்ட் பொசிஷன். ஸோ இந்த 85 வந்து செகண்ட் பொசிஷனில் ப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஹேஷ் ஆஃப் 92 mod 7னா again it will give a value 1. ஸோ இதை வந்து நம்ம வந்து 1 ஃபஸ்ட் பொசிஷன் வந்து ஏற்கனவே ஃபில் ஆகிருக்கு. ஸோ அங்கே ப்ளேஸ் பண்ண முடியாது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம குவாட்ராட்டிக் ப்ரோபிங் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதில் ஃபஸ்ட் பொசிஷன் + 1 ஸ்கொயர் அது யூஸ் பண்ணுறோம். இப்போ என்ன பொசிஷன் வருதுன்னா 2. ஸோ 2 is also filled. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா 1 + பொசிஷன் 1 + 2 ஸ்கொயர் யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ என்ன வருதுன்னா பொசிஷன் நம்பர் 5 வருது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா 5th பொசிஷனில் இன்சர்ட் பண்ண பார்க்கணும். ஸோ 92 will be inserted in the 5th பொசிஷன். ஸோ இதே மாதிரி 1 + 3 ஸ்கொயர் இந்த பொசிஷன் 1 + 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர். ஸோ 1 ஸ்கொயர் ஃபில் ஆச்சுன்னா 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் அப்படின்னு மூவ் பண்ணிட்டே இருக்கணும்.